Hi friends, நான் புவனேஷ். டுடே நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு ஹோல்டரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கனெக்ஷன் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான எலக்ட்ரிஷியன் பார்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்பயே சொல்லிடுறேன். ஒரு பிகினருக்கான ஒரு வீடியோ இது. ஓகேவா? ஓகே, நம்ம ஹோல்டர் எடுத்துகிட்டு ஹோல்டர் இருக்க டாப்பு மேலே இருக்குது கழட்டியாச்சு. இப்போ நான் ஒயர் ஸ்லீவ் எடுத்துகிட்டு இந்த கனெக்டரில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொலாரிட்டியும் இருக்காது. சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் நீங்களே பார்த்து கொடுத்துக்கலாம். எந்த ஒரு தப்பு இல்லை. நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா ஏசி சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். டீசலை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுன்னா லோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் மென்ஷன் ஆச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துங்க. ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் லாக் பண்ணுங்கள். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் எதனா ஒரு ஒயரை வந்து இழுக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் கலண்டு வராது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணணும். முடிச்சுலாம் போட்டதுக்கப்புறம் லாக் பண்ணுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டேன். இந்த இன்ஸ்டலேஷன் வந்து ஒயர் வந்து டீசெண்டாக வரதுக்காக இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு கேபிள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக தான் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கேபிள்லாம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். 2 கோர் கேபிள். ஓகேவா? 2 பின் பிளக் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 பின் பிளக் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணினா வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 கனெக்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ சிம்பிள் தான் இதுவும். ஸோ அதில் நீங்கள் ஹோல்டரில் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இதிலே கொடுக்கணும். ஸோ அந்த ஒயரோட எண்டு நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்லீவ் வந்து பார்த்து பொறுமையாக எடுங்க. ஸோ ஏன்னா அந்த ஒயரை கட் பண்ணுறக்கூடாது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதுலேயே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு ஒன்று போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முடிச்சு போகிறதுக்கான இது என்னான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது கலண்டு வராது. ஃப்யூச்சரில் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். சப்போஸ் கலண்டுச்சுன்னா பக்கத்தில் இருக்க லீடில் போய் பட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டைப் பண்ண சொல்கிறேன். ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெர்மினலில் போட்டு டைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா யூடியூபோட கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர்லாம் போட்டு பக்காவாக அப்லோட் பண்ணோம். ஸோ ஒரு பிகினராக இந்த வீடியோ பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க எலக்ட்ரிஷியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக வீடியோ இருக்குது, ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம 2 டெர்மினலும் நம்ம பக்காவாக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் டாப்பை வந்து கீழே வச்சுருவோம். நீங்கள் எந்த டாப்பை கீழே வச்சுட்டு இது பண்ணாலும் ஓகே தான். ஸோ அந்த 2 பின் பிளக்கை வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அதோட டாப்பை. ஓகே. ஸோ பக்காவாக போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு நெட்டு போட்டுடலாம். சாரி, போல்டு போட்டுருவோம். அதுக்கான ஒரு சின்ன வாசர் டைப்பில் ஒரு நெட் இருக்கும், சின்னதாக இருக்கும். அந்த நெட்டை போட்டு பின்னாடி கை வச்ச மாதிரி அழுத்திட்டு டைப் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பக்காவாக டைப் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு incandescent லேம்ப் போட்டுடலாம். இந்த லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ்க்கான லேம்ப்பு. டச் லேம்ப் ரெடி பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஃபேனோட காயில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லேம்ப் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த லேம்ப் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு பவர் பாயிண்டில் போட்டு செக் பண்ணி பார்த்துலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டுட்டேன். பக்காவாக ஏறியுது. இப்போயும் சொல்லிட்டேன் இந்த வீடியோ ஒரு பிகினருக்கான வீடியோ. ஸோ எக்ஸ்பர்ட்டான எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கேளுங்க. கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். ஒரு ஆர்டராக போவோம். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you next video.